தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நெல்லையில் கொட்டிய விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். இந்த கைது செய்யப்பட்ட இருவர் யார்? இந்த கைது நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது? எப்போது கைது செய்யப்பட்டார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் காட்டு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள், அதே போல அங்குள்ள ஹோட்டல், மால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் 3 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் இருவர் கொடுத்த புகார் மற்றும் அந்த கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தின் உரிமையாளர் கொடுத்த புகார் என மொத்தம் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் தொடர்பாக அங்க பகுதியில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமராக்களும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிசிடிவி கேமரா ஆய்வு நடத்திய அடிப்படையில் இருவர் நேற்றைய தினம் பிடித்து விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து விசாரணை அவர்கள் நடத்தியதில் இருவர் இந்த குப்பைகளை கொட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவரான சுத்தமல்லியை சேர்ந்த மனோகர் என்பவர் கேரளாவில் இருந்து குப்பைகளை கொண்டு வருவதற்கான அந்த ஏஜென்டாக செயல்பட்டதும், மற்றொரு மாயாண்டி என்பவர் அந்த அவர்களுக்கு உதவி, அதாவது இடங்கள் எங்கெங்கு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் கொட்டலாம் என்பதை குறித்து அந்த இடங்களை காட்டி தந்ததாக மாயாண்டி என்பவரும் இருவர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து தற்போது சுத்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கழிவுகள் அங்கிருந்து கொண்டு நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டுவதற்காக பல லட்சம் ரூபாய் கைமாறியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நேரடியாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் இருந்து அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார். தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான அந்த விசாரணையும் காவல்துறை அதிகாரிகள் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது இருவரிடமும் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணையானது நடந்து வருகிறது. இந்த நிலையில மாவட்ட நிர்வாகத்தின் உயரதிகாரிகள் தற்போது கலாய்வு மேற்கொண்டு இந்த குப்பைகளை கொண்டு செல்வதற்கு, அதாவது கேரளா தென்மண்டல தீர்ப்பாயம் கொடுத்த அந்த உத்தரவின்படி கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. களத்தில் மாவட்டத்தின் உயரதிகாரிகளும் அந்த பகுதியில் இருந்து இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசிற்கும் முழுமையான அந்த விரிவான அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.